இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பார்க்க போறோம். எல்லா ஆக்டர்ஸ் கரியர்லயும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மொக்க படம் இருக்கும். சோ இந்த வீடியோல தமிழ் சினிமாவோட டாப் 13 ஆக்டர்ஸோட ஒஸ்ட் பிலிம் என்ன அப்படின்னு டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். ஃபர்ஸ்ட் ஜெயம் ரவில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரவி மோகன் வேற பேரை மாத்திட்டாப்ல. அவரு படம் ஹிட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆஸ்ட்ராலஜி காரணமா பேரை மாத்திருக்காரு. பட் 20 வருஷமா நம்ம கூப்பிட்டு பழகின பேர். சோ அதனால இந்த வீடியோல ஜெயம் ரவினை பிக்ஸ் பண்ணிப்போம். தமிழ் சினிமால டெபியூ ஆகும் போதே ஜெயம்னு ஒரு பிளாக் பஸ்டர் படத்தோட டெபியூ ஆன ஆக்டர் ஜெயம் ரவி. உனக்கும் எனக்கும், சந்தோஷ் சுப்ரமணியம், எம் குமரன், சன் ஆஃப் மகாலட்சுமி, திலாலங்கடின்னு நிறைய ஹிட் படங்கள் ஆரம்ப கட்டத்திலே கொடுத்திருக்காரு. அவர் கெரியர்ல அவர் சூஸ் பண்ணி நடிச்ச நிறைய படங்கள் நல்ல படங்கள் தான். அவரோட பிளாப் படத்துல கூட ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பா இருக்கும். ஓகே, இந்த படம் நல்லா இல்லனாலும் இந்த ரீசனுக்காக தான் அவர் இந்த படத்துல கமிட் ஆயிருக்காரு அப்படிங்கிற ஒரு மினிமம் கேரண்டி ஆக்டர் ஜெயம் ரவி. ஏன் ஜெயம் ரவி இப்ப கூட ஒரு மோசமான ஃபேஸ்ல தான் இருக்காரு. அவரோட கடைசி படங்கள் அகிலன், சைரன், இறைவன், பிரதர், பூமின்னு நிறைய படங்கள் பிளாப் அண்ட் அவரேஜஸ் தான் வந்திருக்கு. ஆனாலும் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு நம்பி தியேட்டருக்கு போறதுக்கு ஆடியன்ஸ் இன்னுமே இருந்துட்டு தான் இருக்காங்க. சோ கோலிவுட்டோட அப்படி ஒரு மினிமம் கேரண்டீடு ஆக்டரா இருக்க ஜெயம் ரவி கிட்ட இருந்து ஒரு முரட்டு கிரிஞ்சு படம் வந்திருக்கு. தலைநகரம், மருதமலை மாதிரி படங்களை டைரக்ட் பண்ண டைரக்டர் சுராஜ் டைரக்ஷன்ல 2015 ரிலீஸ் ஆன படம் தான் சகலகலா வல்லவன். கிரிஞ்சினா கிரிஞ்சு, மொரட்டு கிரிஞ்சா எடுத்திருப்பாரு. படத்துல பாசிட்டிவா ஒரு விஷயம் கூட இருக்காது. சுந்தர்சி படத்துல வர மாதிரி ஹீரோயின் அஞ்சலிய காமெடியன் சூரி தேடி தேடி லவ் பண்ணுவாரு. அவங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லி கிடைச்சா ஜெயம் ரவி அஞ்சலி உசார் பண்ணிட்டு போயிருவாரு. அந்த கான்செப்ட் தான் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே எடுத்திருப்பாங்க. அதையும் எவ்வளவு மொக்கையா காமிக்க முடியுமோ அவ்வளவு மொக்கையா தான் காமிச்சிருப்பாங்க. அஞ்சலி தான் ஜெயம் ரவி லவ் பண்ணுவார். பட் ஒரு சிச்சுவேஷன்ல த்ரிஷாவை கல்யாணம் பண்ற மாதிரி ஆயிடும். சரி, அதுக்கப்புறமாவது சூரியோட மொக்கலா இல்லாம த்ரிஷா ஜெயம் ரவி வச்சு ஒரு லவ் ஸ்டோரி போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா அங்கேயும் ஒரு காமெடியன் விவேக்க கொண்டு வந்து செகண்ட் ஹாஃபையும் நாசம் பண்ணிருப்பாங்க. விவேக் 2 ரோல்ல நடிச்சிருப்பாரு. அதுல அண்ணனா நடிச்சிருக்க விவேக் ரோல கூட மன்னிச்சிடலாம். தம்பியா வர விவேக் ரோல்லாம் பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒஸ்டா இருக்கும். யூத்தா இருக்க என்ன பார்த்து தாத்தான்னு சொல்லிட்டு போறான்டா. தாத்தான் தானே சொல்லிட்டு போறாரு. வேற ஒண்ணும் சொல்லலையேன்னு சொல்ல வந்து. சகலகலா வல்லவன் ஜெயம் ரவி கெரியர்ல ஒரு பெரிய பிளாக் மார்க். இந்த படத்துக்கு முன்னாடி சரி, இந்த படத்துக்கு பின்னாடி சரி, இந்த மாதிரி ஒரு ஒஸ்டான படத்தை ஒரு சூஸ் பண்ணதில்ல. 1-2 சொல்லி கொடுத்தா பரவாயில்ல மச்சான், ஒண்ணுக்கு போறதுக்கெல்லாம் சொல்லி தரடா என்னம்மா. பட் இந்த இயர் அவருக்கு 3 படம் ரிலீஸ் ஆக போகுது. கராத்தே பாபு, பராசக்தி அண்ட் ஜீனி. சோ இந்த 3 படத்துல கண்டிப்பா அவரோட கம்பேக் இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் விஷாலோட ஒஸ்ட் மூவி என்னன்னா லவ் பண்ணலாம். லவ்வுக்காக தசாவதார கமலஹாசனை விட அதிகமா கட்ட போட்டேன். ஜெயம் ரவி வாழ்க்கையில விளையாண்ட சகலகலா வல்லவன் டைரக்டர் சுராஜ் தான் விஷால் வாழ்க்கையில விளையாண்டுருக்காப்ல. அந்த படத்துக்கு கொஞ்சம் கூட குறையில்லாத அளவுக்கு இந்த படத்துலயும் கிரிஞ்சு அள்ளி தெளிச்சிருப்பாரு. சண்டைக்கோழி 2, ஆக்ஷன், சம்மர்னு நிறைய பிளாப் படங்கள் விஷாலும் கொடுத்திருக்காரு. பட் ஜெயம் ரவி மாதிரியே அவருமே ஒரு மினிமம் கேரண்டி ஆக்டர். அவரோட பிளாப் படத்தையும் ஒரு தடவை உட்காந்து பார்க்கலாம். பட் பார்க்கவே முடியாத ஒரு படம்னா கத்தி சண்டை தான். ஆக்சுவலி இந்த லிஸ்ட்ல இருக்க முக்காவாசி படங்கள் காமெடி ஜானரை தொட்டதால தான் ஒஸ்ட் படங்களாவே இருக்கு. டைரக்டர் சுராஜ் தலைநகரம், மருதமலை, படிக்காத மாதிரி நிறைய படங்களை காமெடியை வச்சு சக்சஸ் ஆயிருக்காரு. சோ அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அதையே எல்லா படத்துக்கும் யூஸ் பண்ணி அவரோட கடைசி 4 படங்கள் காமெடியாலேயே மரண அடி வாங்கியிருக்கும். கத்தி சண்டை படம் பார்த்துட்டு இருக்கும் போதே நான் டிசைட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல வர காமெடி சீன்ஸ் ஏதாவது ஆதித்யால சிறுபொழியில ஓடினா கூட உடனே சேனலை மாத்திரணும் அப்படின்னு நான் அப்ப ரெசல்யூஷன் எடுத்தேன். அதை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணமே வடிவேலு, சூரியும் சேர்ந்து இந்த படத்துல பண்ண செய்கை தான். நம்மள வச்சு செஞ்சிருப்பாங்க. பொண்ணதான் லவ் பண்ண, அவளை கட்டிக்க, என்ன வச்சுக்க. என்ன மதுரை லூசா? அது மதுரை லூசுலடா, மெமரி லாஸ். அடுத்து விஜய் சேதுபதியோட ஒஸ்ட் ஃபிலிம் என்னன்னு பார்ப்போம். அன்பார்ந்த காவல்துறை நண்பர்களே, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாட போறோம். ரெடியா? 2000 இருந்து 2025 இந்த 5 வருஷத்துல 200-300 படம் ரிலீஸ் ஆயிருக்கும். அந்த 200-300 படத்துல ஒஸ்ட் ரேட்டிங் வாங்கின படம்னு இந்த படத்தை சொல்லலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வரும்போதே எல்லாரும் விஜய் சேதுபதியை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. படத்தோட டைட்டில் டிஎஸ்பின்னு வச்சுட்டு இவ்வளவு தொப்பையை வச்சு நடிச்சிருக்காருன்னு. அப்பவே கதையை கொஞ்சம் மாத்திருக்கலாம், இல்ல படத்தையே டிராப் பண்ணிருக்கலாம், இல்ல அட்லீஸ்ட் விஜய் சேதுபதி உடம்பு குறைக்காவது ட்ரை பண்ணிருக்கணும். 400 ஓடிதான் மாதிரி ஒரு லவ் படத்துக்கே பயங்கரமா வெயிட் லாஸ் பண்ண ஒரு ஆக்டர். பட் இந்த படத்துக்கு எதுவுமே பண்ணாம தொப்பையோட போலீஸா நடிச்சு செம்ம ட்ரோல் வாங்கியிருப்பாரு. அவர் நடிச்சா படம் ஷோரா ஹிட் ஆகிடும்னு கொஞ்சம் கான்பிடன்ஸா இருந்தாப்ல அந்த டைம்ல. அதுக்கு காரணம் அவருக்கு அந்த அளவுக்கு ஹேட்டோ இல்ல. அதனால என்ன பண்ணாருன்னா, பழக்கத்துக்காக நிறைய குப்பை படங்கள் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆக்சுவலி நம்ம ஆடியன்ஸ் அவர் ஒழுங்கா புரிஞ்சுக்கலாம் தான் சொல்லணும். மத்த லாங்குவேஜ் ஆடியன்ஸ் மாதிரி ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணா அக்செப்ட் பண்ற ஆளுங்க நம்ம ஆளுங்கல்ல. இந்த லாபம், சங்கத்தமிழன் மாதிரி படங்கள்ல கூட கதைன்னு ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனா டிஎஸ்பில கதையும் சுத்தமா இருக்காது. சேதுபதி மாதிரி எடுக்கிறேன்னு சொல்லி அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு படத்தை எடுத்து வச்சிருப்பாங்க. சேதுபதி படத்தோட சக்சஸ்க்கு 3 ஹைலைட்டான விஷயம் சொல்லலாம். ஒன்னு, விஜய் சேதுபதியோட போலீஸ் லுக். மதுரை, திருநெல்வேலி சைட்ல எல்லாம் ஒரு ஸ்ட்ரிக்டான
கெத்தான போலீஸ் இருந்தா எப்படி இருப்பாரோ அந்த லுக் அப்படியே கெத்தா காமிச்சிருப்பாரு விஜய் சேதுபதி. செகண்ட் பாசிட்டிவ் அந்த படத்தோட வில்லன் தலைவன் நெகட்டிவ் ரோல்ல மிரட்டி இருப்பாரு. தேர்ட் பாசிட்டிவ் விஜய் சேதுபதிக்கும் ஹீரோயினுக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி. சோ இந்த 3 பாசிட்டிவுமே டிஎஸ்பில அப்படியே ஆப்போசிட்டா காமிச்சிருப்பாங்க. சேதுபதியில கெத்தா இருந்த விஜய் சேதுபதி இதுல தொப்பையோட அன்ஃபிட்டா இருப்பாரு. அதுல வில்லனா நடிச்சிருக்க வேலராமமூர்த்தியை பார்த்தாலே பயம் வரும். இதுல வில்லனா பாகுபலியில காலகேயன் ரோல் பண்ணவர் நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டர் டிசைன் தான் இந்த படத்தோட செகண்ட் மைனஸ். அடுத்த பாசிட்டிவா நான் சேதுபதி படத்துல சொன்னது ஹீரோயினோட ரோல். இதுல விஜய் சேதுபதி வில்லனை விட அதிகமா ட்ரோல் வாங்கினது ஹீரோயின் தான். அவங்க ஆக்டிங் இந்த படத்துக்கு சுத்தமா செட் ஆகல. ரொம்பவே ஆர்டிபிஷியலா நடிச்சிருந்தாங்க. பாஸ் வந்த வேலை முடிஞ்சதுல கிளம்புங்க. அதாம்மா நான் சொல்ல. சோ ப்ளீஸ். அசத்தலான சமையலுக்கு ஆச்சி மசாலா. சோ விஜய் சேதுபதி 50 படம் நடிச்சிட்டாரு. அவர் நடிச்ச படங்கள்லே பார்க்கவே சகிக்காத ஒரு படம்னா அது டிஎஸ்பி தான். அடுத்து எஸ்டிஆரோட ஒஸ்ட் ஃபிலிம் என்னன்னு பார்ப்போம். இந்த லிஸ்ட்ல இருக்க எந்த படத்துக்கு வேணா உங்களுக்கும் எனக்கு ஒரு முரண்பாடு இருக்கலாம். ஆனா எஸ்டிஆரோட ஒஸ்ட் ஃபிலிமை கண்டிப்பா எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. மார்க் ஆண்டனி குட் பை டக்லி டைரக்டர் ஆதிக் தான் இந்த காவியத்தோட டைரக்டர். எஸ்டிஆர் மாதிரி ஒரு டாப் 10ல இருக்க ஆக்டரை வச்சு இப்படி ஒரு மொக்க படத்தை வேற எந்த டைரக்டராலையும் கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் இந்த படத்துல இருக்க பாசிட்டிவான விஷயம் சொல்லிடுறேன். இந்த படத்துல இருக்க உருப்படியான ஒரு விஷயம் எஸ்டிஆரோட இன்ட்ரோவும் அதுக்கு போட்டிருக்க பிஜிஎம்மும் தான். அந்த இன்ட்ரோவை தவிர ஒரு சீன் கூட பார்க்க சகிக்கல. இந்த லிஸ்ட்ல இருக்க டாப் ஆக்டர்ஸோட எவ்வளவு மொக்க படத்தை கூட பார்த்துடலாம். மிஞ்சி போனா அதுல லாஜிக் மிஸ்டேக் ஆகும், இல்ல கிரிஞ்சான சீன்ஸ் வச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல லாஜிக்கும் இருக்காது, கிரிஞ்சாவும் இருக்கும், அது கூட அடிஷனா டிஸ்கஸ்டிங்காவும் எடுத்து வச்சிருப்பாங்க. ஸ்ரேயாவோட அப்பாவா ஒய்ஜி மகேந்திரன் நடிச்சிருப்பாரு. அவருக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு காமெடி சீன்ஸ் பண்ணிருப்பாங்க. அதை விட ஒஸ்ட் ரைட்டிங் தமிழ் சினிமாலே இல்லைன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே மதுரை மைக்ல நடிச்சிருப்பார் சிம்பு. எப்படியோ கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கடந்து வந்துட்டா கூட செகண்ட் ஹாஃப்ல அஸ்வின் தாத்தான ஒரு ரோல்ல வருவாரு. அந்த ரோலை டைஜஸ்ட் பண்ணவே முடியாது. தமிழ் சினிமாலே முதல் முறையாக இப்படி ஒரு லவ் ஸ்டோரி. அப்படியே அஸ்வின் தாத்தா ரோலையும் நம்ம தாங்கிட்டா கூட அதுக்கு அடுத்து 3ஆவதா ஒரு சிம்பு இன்ட்ரோ பண்ணுவாங்க. என்ன எழவியாது. நமக்கு பிடிக்காதவன் எவனுக்காவது மென்டல் பிரஷர் கொடுக்கணும்னா ஒரு ரூம்ல கட்டி போட்டு இந்த படத்தை போட்டு காமிச்சா போதும். ரொம்ப அன்பானவன், ரொம்ப நல்லவன். இப்படி ஒரு படத்தை எடுத்துட்டு ப்ரொடியூசரும் டைரக்டர் ஆதிக்கும் எல்லா இன்டர்வியூஸ்ல சிம்பு மேல பழிய போட்டுட்டு இருந்தாங்க. அவரு ஷூட்டிங்க்கு வராதனாலதான் பார்ட் 2வா எடுக்க வேண்டிய இந்த படத்தை ஒரே பார்ட்ல எடுத்தோம், அதனாலதான் படம் ஒழுங்கா பண்ண முடியல அப்படின்னு எல்லா பிளேமையும் தூக்கி எஸ்டிஆர் மேல போட்டாங்க. 20 நிமிஷம் போர்ஷன் தான், மீதி அந்த டாடா போர்ஷன் 20 நிமிஷம் போர்ஷன் தான். ரஃப் எடிட் பண்ணி வேற வழி இல்லாம ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு அதை இழுத்து நம்ம வந்து அதை ரிலீஸ் பண்ணிருக்கோம். அவரு ஷூட்டிங் வராதனால படத்தை மேபி ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ண முடியாம இருக்கும். பட் அதுக்காக இவர் எழுதின சீன்ஸ், இவர் எழுதின காமெடிஸ் எதுவுமே மாறி இருக்காது. 2.5 மணி நேர படத்துல ஒரு சீன் கூட நல்லா இல்ல. இவ்வளவு மொக்க ஸ்கிரிப்டை எழுதிட்டு சிம்பு மேல பழிய போட்டு அவருக்கு ரெட் கார்டு வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அவன் பாத்ரூம் விட்டு வெளியே வரல. சரி, நடந்துச்சு, வந்துடலாமே. அந்த பாத்ரூம் என்ன அவ்வளவு சூப்பர் பாத்ரூமானு எனக்கே ஆசையா இருக்கு, அதை போய் பார்க்கணும்னு. ரெட் கார்டு இஷ்யூலாம் முடிஞ்ச வாட்டி ஆதிக்கும் எஸ்டிஆருக்கும் போன்ல நடந்த கான்வர்சேஷன் ஒன்று லீக் ஆயிருக்கும். அந்த ஆடியோ கேட்கும் போதே எஸ்டிஆர் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கு அப்படிங்கிறது கிளியரா தெரியும். உன்னோட ஒரே ஒரு உனக்காக மட்டும்தான் சரி, ஓகே, அந்த பையனோட லைஃப் சரி, ஏதோ ஒரு விஷயம் தப்போ ரைட்டோ அவனோட இதுக்கு நம்ம இது பண்ண சைலண்டா, ஆமாங்க எங்க மேலதான் தப்புன்னு நான் எடுத்துக்கிட்டேன்டா. அந்த மாதிரி கிடையவே கிடையாதுண்ணா. அந்த மாதிரி ஒரு இதுவும் என்ன சொல்லி உங்களுக்கு இது பண்றது, அந்த சிச்சுவேஷன்ல அங்க போய் உட்கார வச்சிட்டாங்கண்ணா என்ன. நெக்ஸ்ட் கார்த்தியோட ஹவுஸ் மூவி பத்தி பார்ப்போம். ஹாலிவுட்ல அதிக நல்ல படங்கள்ல நடிச்ச ஒரு ஆக்டர் கார்த்தி. அவரோட 5 படமே ஹிட் தான். சகுனி, அலெக்ஸ் பாண்டியன், ஆளினா அழகுராஜா, காஷ்மோரா, தேவ் ஜப்பான், இந்த 6 படங்கள் தான் அவரோட கெரியர்ல அட்டு ஃபிளாப் படங்கள். அதுல சகுனி, காஷ்மோரா, தேவ் ஜப்பான்லாம் நல்ல ஸ்டோரி இருக்கும். அதை பிரசன்ட் பண்ணியிருந்த விதம் தான் மொக்கையா இருந்திருக்கும். காஷ்மோராலாம் ஃபிளாப்னு என்னால அக்செப்ட் பண்ணவே முடியல. ரொம்பவே அண்டர்ரேட்டடான மூவி. பிளாஷ்பேக் போர்ஷன்ல கார்த்தி வில்லன் ரோல்ல திருக்கி விட்டுருப்பாரு. அப்புறம் ஆளினா அழகுராஜாவும் மொக்க படம் தான். ஆனா சந்தானம் காமெடி அதுல வேற லெவலா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். முக்கியமா பிளாஷ்பேக்ல வர்ற அந்த காளி கேரக்டர். சோ இந்த மாதிரி கார்த்தியோட ஃபிளாப் படங்கள்ல கூட ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாத ஒரு படம்னா அது அலெக்ஸ் பாண்டியன் தான். இதுலயுமே ஸ்டோரின்னு ஒண்ணு இருக்கும். ஆனா இது எல்லா லாங்குவேஜ்லயும் ஆல்ரெடி அடிச்சு துவச்ச ஒரு பழைய ஸ்டோரி. ஹீரோயினை வில்லன் கிட்ட இருந்து காப்பாத்துறது தான் இந்த படத்தோட மெயின் ஸ்டோரி. இந்த படம் பெரிய ஹைப்ல ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் சன் மியூசிக். இப்பெல்லாம் ஏதாவது ஒரு சாங் புதுசா ட்ரெண்ட் ஆகணும்னா இன்ஸ்டா ரீல்ஸ், யூடியூப், ஸ்பாட்டிஃபைன்னு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புது சாங் கேட்கணும், அது ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா ஒன்னு சிடி இல்ல எஃப்எம், அதுக்கப்புறம் சன் மியூசிக் தான். அதுவும் படம் ரிலீஸ் ஆகி தான் மோஸ்ட்லி சன் மியூசிக்ல போடுவாங்க. ஆனா
ஃபர்ஸ்ட் டைம் படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே எக்ஸ்க்ளூசிவ்னு சன் மியூசிக்ல வீடியோ சாங் போட்டது இந்த படத்துக்கு தான். பேட் பாய் சாங் போட்டிருப்பாங்க. இந்த ஒரு சாங் படத்து மேல பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணிடுச்சு. அதனால நல்ல ஓப்பனிங் படத்துக்கு கிடைச்சது. படத்துல கார்த்தியோட ஃபைட் சீன்ஸ் நல்லா இருக்கும், சந்தானமோட காமெடி அங்கங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதை தவிர இந்த படத்துல ஒண்ணுமே இருக்காது. ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே ஒஸ்டா இருக்கும். இந்த அலெக்ஸ் பாண்டியன் படத்தையே ஃபைட் அண்ட் சாங்ஸ் நம்பி தான் எடுத்திருப்பாங்க போல. 5 லென்த்தி ஃபைட் சீன்ஸ் வச்சிருப்பாங்க, 5 சாங்ஸ் இருக்கும். இந்த படம் பார்க்கும்போது பேக் டு பேக் சாங்ஸும் ஃபைட்டும் பாக்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அடுத்து சிவகார்த்திகனோட ஒஸ்ட் ஃபிலிம் என்னன்னா, ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ங்கறத ஃபாலோ பண்ணதுனால தான் ஒரு பிரிட்டிஷ் பொண்ணை லவ் பண்ணேன்டா. பிரின்ஸ் ஒரு மெகா சொதப்பல் பிலிம். எஸ்கேவோட பிரம்மாஸ்திரமா அவர் நினைச்சுக்கிட்டு இருந்த காமெடி ஜானரே அவரை வச்சு செஞ்ச பீரியட்ல ரிலீஸ் ஆன படம் பிரின்ஸ். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது தெலுங்கு டைரக்டர் அனுதீப். அவர் எடுத்த தெலுங்கு படங்கள்ல நல்ல காமெடி ஹிட் ஆயிருக்கு. அதை நம்பி தான் தமிழ்ல அவருக்கு டெபியூட் ஆக சான்ஸும் கிடைச்சது. அதுவும் காமெடிக்குன்னு மார்க்கெட் வச்சிருக்க ஒரு ஆக்டர் கூட. பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சுத்தமா அனுதீப் வேஸ்ட் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். படத்துல வர கவுண்டர்ஸ்லாம் சுத்தமா சிரிப்பே வராது. ரெமோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் மாதிரி இன்னொரு படத்தை பாண்டிச்சேரியில வச்சு எடுத்திருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த படம் இருக்கும். அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் புதுசா இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, மற்ற படங்கள்லாம் தமிழ் பொண்ணை எஸ்கே லவ் பண்ணுவாரு, இந்த படத்துல பிரிட்டிஷ் பொண்ணை லவ் பண்ணுவாரு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். வேற படம் எல்லாத்தையும் தாண்டி வேற கண்ட்ரில இருந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டா. பொண்ணு பிரிட்டிஷ், ஹீரோ தமிழ். இதை வச்சே நிறைய காமெடி யூஸ் பண்ணிருக்கலாம். பட் அனுதீப் எதையுமே யூஸ் பண்ணல. கிளைமேக்ஸ்ல எல்லாம் ஏதோ போராட்டம் பண்றேன்னு சொல்லி காமெடி பிளஸ் எமோஷனா ட்ரை பண்ணிருப்பாங்க. அதுவுமே நம்ம கூட கனெக்ட் ஆயிருக்காது. இந்த ஃபுல் படமே ஒரு தேவையில்லாத போரிங் டிராமா தான். இந்த படத்தை வேற தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சர்தார் கூட. பிரின்ஸ் கூட கிளாஸ் ஆனது சர்தாருக்கு தான் பெரிய பாசிட்டிவ். ஏன்னா சர்தார்லயும் அங்கங்க ஃபிளாஸ் இருக்கு. ஆனா பிரின்ஸ் பார்த்துட்டு சர்தார் பார்க்கும்போது அந்த ஃபிளாஸையும் ரொம்ப பாசிட்டிவா தெரியும். பிரின்ஸ் அப்படி ஒரு மெட்டீரியல். அப்பா மகனே அங்குசாமி, நீ மகராசனா இருக்கனப்பா. நீ நெக்ஸ்ட் தனுஷோட வர்ஸ்ட் ஃபிலிம். உன்னை மார் மேலையும் தோல் மேலையும் போட்டு வளர்த்த தாய்மா தாய். இது கார்த்திக் நரேன் படம். அப்போ அவர் மேல ஒரு பெரிய ஹோப் இருந்தது. பட் படம் ஃபுல் டிசப்பாயின்மெண்ட் தான். கார்த்திக் நரேன் கிட்ட இருந்து ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றது ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்க ஒரு த்ரில்லர் ஃபிலிம். பட் இந்த படம் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபிலிம். தங்கச்சி சென்டிமெண்ட்டை மட்டும் நம்பி எடுத்திருப்பாங்க. இதுலயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு. பட் அது பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காது. ஒரு படத்துல தனுஷ் நடிக்கிறாருன்னா அந்த படத்துல அவருக்கு தீனி போடுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஸ்பெஷலா இருக்கும். பட் மாறன்ல அப்படி ஒண்ணுமே இருக்காது. சும்மா கேஷுவலா தனுஷ் ஃப்ரீயா நடிச்சு கொடுத்த மாதிரி தான் இந்த ஃபுல் படத்தோட டோனே இருக்கும். நல்லவேளை ப்ரொடக்ஷன் சைட் ரொம்ப உசாரா இந்த படத்தை ஓடிடில ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் படம் அடிவாங்காம தப்பிச்சிருச்சு. தனுஷ்மே ஒரு வேற லெவல் ஸ்கிரிப்ட் சூசர். அவர் கெரியர்ல கிரிஞ்சி ஓவர் அட்டாக்னு சொல்ற அளவுக்குலாம் நிறைய படங்கள் இல்ல. படம் ஓடலனா கூட சாங்ஸ், காமெடிஸ் 2-3 சீன்ஸ் அதுல ஹிட் ஆயிடும். ஸோ மாறன் தான் தனுஷ் கெரியர்ல வீக்கான பிலிம். இதுக்கப்புறம் தனுஷ் கெரியர்ல ஒரு கிரிஞ்சி படம் வர்றதுக்கும் சான்ஸ் இல்ல. ஏன் இந்த படத்துக்குமே ஃபேன்ஸ் இருப்பாங்க. பட் இதை விட மற்ற படங்கள்லாம் பெட்டரா இருக்கிறதால நான் தனுஷோட வர்ஸ்ட் ஃபிலிமா மாறன்னு சொல்றேன். அடுத்து விக்ரமோட வர்ஸ்ட் ஃபிலிம். சாமி 2 வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் விக்ரம் மேல எல்லாருக்கும் ஒரு தாட் இருந்திருக்கும். தமிழ் சினிமால எந்த ஹீரோஸ் வேணா லாஜிக் இல்லாத சீன்ஸ், மொக்க காமெடிஸ், ஓவர் ஹைப் பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாம் பேசுற மாதிரி நடிப்பாங்க. ஆனா விக்ரம் கண்டிப்பா நடிக்க மாட்டாரு அப்படின்னு எல்லாருமே நினைச்சிருப்போம். சாமி 2 அனௌன்ஸ்மெண்ட் வந்த போதே லைட்டா ஒரு ஃபீல் இருந்தது. இந்த படத்துல ஒருவேளை கிரிஞ்சி கமர்ஷியல் எலிமெண்ட்டை விக்ரம் தொடராரோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. பட் இருந்தாலும் படத்துல ஏதாவது ஒரு ஸ்டோரி இருக்கும், அதான் சூஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு நம்பி ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டர்ல போய் உட்கார்ந்தா ஃபர்ஸ்ட் டைம் விக்ரம் ஆக்டிங் அண்ட் டயலாக் பேசுறத பார்த்து ஆடியன்ஸ் கிண்டல் பண்ணி சிரிக்கிற அளவுக்கு ஒரு படத்தை எடுத்திருந்தாரு ஹரி. தாய் வயிற்றுல பிறக்கல, சிங்கம் சீக்வல்ஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னு சாமி 2 எடுத்து 90s கிட்டோட கமர்ஷியல் கல்ட் படம் சாமியை கேவலப்படுத்திட்டாரு. அட்லீஸ்ட் சிங்கம் பார்ட் 2 பார்ட் 3ல துரை சிங்கமோட ஸ்டோரி தான் கண்டினியூ பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி சாமி 2லயும் ஆறுசாமியோட ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டு அவருக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் தான் ஹீரோன்னு சொல்லி, அதே மாதிரி வில்லன் சனிய சகடிக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் தான் இந்த படத்தோட வில்லன்னு நம்மள தேவையில்லாம வச்சு செஞ்சிருப்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ப்ராப்பர் டெம்ப்ளேட் தெலுங்கு படத்துல சியான் விக்ரம் நடிச்சிருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும் சாமி. சாமி இல்ல நெக்ஸ்ட் சூர்யாவோட வர்ஸ்ட் ஃபிலிம். சூர்யா கெரியர்ல நிறைய ஃபிளாப் படங்கள் இருக்கு. ஆனா அந்த படங்கள்லாம் பார்க்கவே சகிக்காத வர்ஸ்ட் ஃபிலிம்னு சொல்லிட முடியாது. அவரோட படங்கள்ல லாஜிக், மிஸ்டேக்ஸ், கிரிஞ்ச் எலிமெண்ட்ஸ்லாம் அதிகமா இருக்காது. எல்லாமே டீசென்ட்டான ஃபிலிமா தான் இருக்கும் ஒரு படத்தை தவிர. அஞ்சான் கோலிவுட்ல மிகப்பெரிய ஹைப்ல ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் ஃபிலிம். பட் இப்ப ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரோல்டு ஃபிலிம் ஆயிடுச்சு. அதுக்கு ரீசன் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி லிங்குசாமி போட்ட கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான். பாஷா மாதிரி ஒரு படத்தை சூர்யாவுக்கு கொடுக்கறதா சொல்லி பாஷாவே எடுத்து வச்சிருந்தாரு. கிளைமேக்ஸ்னா இதுதான், ட்விஸ்ட்னா இதுதான், இப்படி எழுதணும், இல்ல இதையே எழுதலாம். அஞ்சான்ல இருக்க பாசிட்டிவ்ஸ் என்னன்னா எல்லா சாங்ஸும் நல்லா இருக்கும். பிளாஷ்பேக்ல வர விட்யூ ஜாம்பல் போர்ஷனும் மாசா இருக்கும். படத்தோட மைனஸே பிரசன்ட் போர்ஷன் தான். ராஜீவ் பாயோட தம்பின்னு சொல்லிட்டு அவரே அவர் கதையை கேட்டு எலிவேட் ஆகிறது தான் இந்த படத்துல சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல.
இந்த லிஸ்ட்ல நான் அதிகமா யோசிச்ச ஒரு ஆக்டரோட ஒஸ்ட் பிலிம்னா அது சூர்யாக்கு தான். உண்மையிலே எல்லா படத்துலயும் ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் வச்சிருக்காரு. அஞ்சான்லயும் நிறைய பாசிட்டிவ் இருக்கு. விஷுவல்ஸ், மியூசிக், பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ், நிறைய நல்ல டைலாக்ஸும் இருக்கும். எதிரிகிட்ட கூட துரோகி இருக்க கூடாது. சரி, சூர்யாவோட லோ IMDb ரேட்டிங் மூவி எடுத்து பார்ப்போம். அதுல எது ஒஸ்டோ அதை சொல்லலாம்னு பார்த்தா 2 மூவி ஒஸ்டா இருந்தது. செகண்ட் லோ ரேட்டிங் இருக்க மூவி மாயாவி 4.9 ரேட்டிங். இன்னொன்னு தான் செம ஷாக்கு, சூர்யா கெரியர்லே கம்மி ரேட்டிங் வாங்கியிருக்க நம்பர் 1 ஃபிலிம். பட் மாயாவி, கங்குவா இந்த 2 படத்தையும் ஒஸ்ட்னு சொல்ல எனக்கு மனசு வரல. ஏன்னா கங்குவாவோட ஹிஸ்டாரிக் போர்ஷன்ல ஸ்டோரி உண்மையிலே நல்லா தான் இருக்கும். ஸோ என்ன பொறுத்தவரை மாயாவி, கங்குவா விட அஞ்சான் தான் சூர்யா கரியர்ல ஒஸ்ட் ஃபிலிம். அடுத்து ஏகேவோட ஒஸ்ட் ஃபிலிம் பத்தி பார்ப்போம். யார் நீ? கடவுள், நான் கடவுள். ஆஞ்சநேயா, பரமசிவன், ஜனா, ஆழ்வார், ஜி இந்த 5 படமே ஏகே கரியர்ல தேவையில்லாத படங்கள். கமர்ஷியல் ஜானர்ல பல ஆங்கிள்ஸ்ல பல ஹீரோஸ் அடிச்சு துவச்ச கதை தான் இந்த 5 படமும். ஆழ்வார் தவிர மற்ற படங்கள் அட்லீஸ்ட் ஒரு தடவை பார்க்கலாம். ரிவெஞ்ச், கேங்ஸ்டர் ஸ்டோரி கதைகள். அஜித்தோட ஆக்டிங்கும் அதுல கரெக்டான மீட்டர்ல இருக்கும். ஆனா ஆழ்வார்ல அஜித்துக்கு சுத்தமா செட் ஆகாத ஒரு ரோல் பண்ணிருப்பாரு. அஞ்சான்ல எப்படி ராஜு பாய் எலிவேட் பண்றதை பார்த்து ராஜு பாயே முறுக்கிடுவாரோ அதே டோன்ல தான் இந்த ஃபுல் படமும் இருக்கும். அப்ப நீ கடவுள் தானே? அஜித்தை நீ தான் கடவுள்னு சொல்லுவாரு. அந்த சீனுக்கு அப்புறம் அஜித்தோட ஆக்டிங் அண்ட் டயலாக்ஸ் எல்லாமே ட்ரோல் கண்டென்ட் தான். இந்த படம் பெரிய அடி வாங்கினதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் போக்கிரி கூட கிளாஷ் ஆயிருந்தது. போக்கிரி ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் செம கலெக்ஷன் அண்ட் ஹவுஸ்ஃபுல் வேற. சோ அதனால இந்த படத்தை போட்டு அடிச்சு துவச்சிட்டாங்க. அன்னியன் படத்தை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அப்படியே அம்பி கேரக்டர் தான் அஜித் பண்ணிருப்பாரு. பட் அன்னியனுக்கு பதிலா இதுல அவரே எல்லாத்தையும் கொள்வாரு. அஜித்க்கும் அவரோட வாய்ஸ்க்கும் அந்த பிராமணன் ரோல் சுத்தமா செட் ஆயிருக்காது. பட்ட சாதம் திங்கரவா இப்படி அடிச்சேன்னா என் உடம்புக்குள்ள பெருமாள் புகுந்து அடிச்சாடி என் உடம்பு முறுக்கெடுக்கிறது. அப்புறம் அவர் கொலை பண்ற சீன்ஸ், ஃபைட் சீன்ஸ் எல்லாம் அன்வான்டா முக்க கிராபிக்ஸ் வேற யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ ஆழ்வார் படமே ஒரு பி கிரேடட் ஷார்ட் பிலிம் ரேஞ்ச்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் தளபதியோட ஒஸ்ட் பிலிம். தளபதி விஜயோட ஒஸ்ட் பிலிம்னு சொன்னோடனே சுறா, புலி, குருவி மாதிரி நிறைய படங்களை கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா அந்த படங்கள்லாம் ஃபிளாப்பா இருந்தாலும் அதுல நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கும். அந்த படங்கள்லாம் டிவில போட்டாலும் உட்கார்ந்து பார்க்க இப்போ ஆடியன்ஸ் இருக்காங்க. ஆனா விஜய் ஃபேன்ஸ்க்கே பிடிக்காத ஒரு ஒஸ்ட் படம்னா பிரபுதேவா தளபதிக்கு போக்கிரி மாதிரி ஒரு பெரிய ஹிட் கொடுத்ததால அதே மாதிரி இன்னொரு படத்தை தளபதி கொடுக்கலாம்னு செகண்ட் டைம் தளபதி கூட கமிட் ஆயிருக்காரு போல அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். அதான் இல்ல, நயன்தாராவை உஷார் பண்ணதான் இந்த படத்திலே பிரபுதேவா கமிட் ஆயிருப்பாரு. பெரிய ஹீரோஸ் படத்துல மட்டும்தான் அப்ப நயன்தாரா நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள உஷார் பண்ணதான் தலைமை இந்த படத்தையே எடுத்திருக்கான். கமர்ஷியல் படங்கள்ல ஹீரோயினுக்கு இருக்க ஸ்பேஸை விட இந்த படத்துல அதிகமா கொடுத்திருப்பாரு. சாங்ஸ் அண்ட் சீன்ஸ் எல்லாத்துலயும் நயன்தாராவை கிளாமருக்கு தான் யூஸ் பண்ணிருப்பாரு. நயன்தாரா விஜய் போர்ஷனுக்கு தான் ஸ்கிரீன் பிளே ஒர்க்கே பண்ணிருப்பாரு போல. மத்தபடி விஜய் வெர்சஸ் பிரகாஷ் ராஜ் சீன்ஸ் எல்லாமே கிரிஞ்சா தான் எடுத்திருப்பாரு. அதே மாதிரி விஜய்க்கு கொடுத்திருக்க ரோலுமே ஒரு மாதிரி கிரிஞ்சா தான் இருக்கும். அப்போ பிரகாஷ் ராஜ் செம்ம ட்ரெண்டிங்ல இருந்தாரு. ஒவ்வொரு படத்துலயும் அவரோட கெட்டப் எப்படி இருக்கும், என்ன மாதிரி வில்லனிசம் பண்ணுவார் அப்படின்னு அவர் மேல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதை உடைச்சதும் இந்த படம் தான். அவர் கெட்டப்பே ஒரு வில்லன் ஃபீல் கொடுக்காது. சோ இந்த படத்துல வடிவேல் காமெடி சீன்ஸ் அண்ட் சாங்ஸ் தவிர எதுவுமே நல்லா இருக்காது. தளபதி கெரியரோட வொர்ஸ்ட் ஃபிலிம். எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு பட தோல்வி அவரை டிஸ்டர்ப் பண்ணிருக்குன்னா அது இந்த படத்தோட ரிசல்ட்டா தான் இருக்கும். அடுத்து உலகநாயரோட வொர்ஸ்ட் ஃபிலிம் என்னன்னு பார்ப்போம். கமல் சார் கரியர்ல ஹிட்டை விட ஃபிளாப் தான் அதிகமா இருக்கும். ஆனா எந்த படத்தையும் வொர்ஸ்ட் ஃபிலிம்னு சொல்லிட முடியாது 2022 வரைக்கும். அவர் கெரியர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம், ஏன் தமிழ் சினிமாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்னு சொல்லலாம், இந்தியன். அந்த படத்தோட பார்ட் 2 எடுக்கிறேன்னு சங்கர் பண்ண சம்பவம் தான் கமல் சாரோட வொர்ஸ்ட் ஃபிலிம். கிரிஞ்ச், பூமர், வொர்ஸ்ட்னு என்னென்ன நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்குமே இந்த படம் டிசர்வ். சேனாபதிங்கிற கேரக்டரை கிளவுன் ஆக்கி வச்சிருப்பாரு சங்கர். இந்த படத்தை ஆல்ரெடி எல்லாரும் வச்சு செஞ்சிருப்பாங்க. நானுமே என் ரிவ்யூல இந்த படத்தை கழுவி தான் ஊத்திருப்பேன். சொல்ல போனா இந்தியன் 2 கமல் சாரோட லெகசிக்கு ஒரு பெரிய அவமானம். அவருக்கு மட்டும் இல்ல தமிழ் சினிமாக்கே இது ஒரு டிஸ்கிரேஸ் தான். பார்ட் 3 ஸ்டோரிக்காக தான் பார்ட் 2 கமிட் ஆனன்னு கமல் சார் சொல்லியிருப்பாரு. பார்ட் 3 இந்த இயர் தான் ரிலீஸ் ஆக போகுது. எனக்குமே பார்ட் 3 ட்ரெய்லர் பார்த்த வாட்டி ஹிஸ்டாரிக் போர்ஷன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. ஆனா சங்கரோட இன்னொரு 2 இயர்ஸ் ப்ராஜெக்ட் கேம் சேஞ்சர் பார்த்த வாட்டி அந்த நம்பிக்கையும் போச்சு. கேம் சேஞ்சர்லயுமே பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் நல்லா தான் பண்ணிருப்பாரு. ஆனா பிரசன்ட் போர்ஷன் சொதப்பி இருக்கும். அதே ரிசல்ட் தான் இந்தியன் 3க்கும் வரும்னு நினைக்கிறேன். பாஸ்ட் நல்லா இருந்தாலும் பிரசன்ட்ல அந்த கிரிஞ்சு சேனாபதி கண்டிப்பா இந்த படத்தை காலி பண்ணிடுவாரு.
லாஸ்டா நம்ம பார்க்க போறது சூப்பர் ஸ்டாரோட ஒஸ்ட் ஃபிலிம். தங்கச்சி அண்ணன் நினைச்சியா வந்தான்னு சொல்றதெல்லாம் கமல் சார் மாதிரி சூப்பர் ஸ்டார் கரியர்லயும் பார்க்கவே முடியாத ஒஸ்ட் படங்கள்னு எதுவும் இல்ல. அட்டு பிளாப் படங்கள்னா தர்பார் அண்ணாத்த தான். இந்த 2 படத்துல தான் சூப்பர் ஸ்டாரையே கிரிஞ்சி பண்ண வச்சிருப்பாங்க. பட் தர்பார்ல கிரிஞ்சி சீன்ஸ் 2-3 தான் இருக்கும். நிறைய நல்ல சீன்ஸும் அந்த படத்துல இருக்கு. ஆனா அண்ணாத்தையில ஏகப்பட்ட கிரிஞ்சி சீன்ஸ் சொல்லலாம். ஸ்டைலுக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டாரோட எந்த ஸ்கில் ஆடியன்ஸ் ரொம்ப அட்ராக்ட் பண்ணதுன்னா அவரோட காமெடி ஸ்கில் தான். 80s 90sல வந்த படங்கள்ல அவரோட காமெடிஸ் வேற லெவலா இருக்கும். ஜஸ்ட் ஒரு பாம்பை பார்த்து பயப்படுறதையே 10 நிமிஷம் காமெடி சீன் ஆக்கின ஒரு ஆக்டரை அண்ணாத்த படத்துல கிளவுன் மாதிரி காமிச்சிருப்பாரு சிவா. 170 படம் நடிச்சிட்டாரு சூப்பர் ஸ்டார். எந்த படத்துலயும் அவரோட ஆக்டிங் கிரிஞ்சா இருக்குன்னு சொல்லிடவே முடியாது. ஆனா இந்த படத்துல சொல்ல வச்சிட்டாரு. வாய்ஸ் மாடுலேஷன், பாடி லாங்குவேஜ், சூரி கூட சேர்ந்து அவர் பண்ற ஜோக்ஸ்னு தலைவர் கெரியர்லயே அவாய்ட் பண்ண வேண்டிய படம் இது. மொழமாரி சார் யாரா மொழமாரி? உங்க பேரு மொழமாரி இல்லையா? சிவாவோட பிளஸ் பாயிண்டா அவர் நினைச்சிட்டு இருந்தது சென்டிமெண்ட் சீன்ஸ் தான். இந்த படத்துல வர சென்டிமெண்ட் சீன்ஸை பார்த்தா தான் இன்னுமே சிரிப்பு வரும். ஸோ அவ்வளோதான், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் நான் சொன்ன ஆக்டர்ஸோட ஒஸ்ட் ஃபிலிம்ஸ் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படங்கள் இல்லாமல் வேற படங்கள் ஒஸ்ட்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதை கூட கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ மாதிரியே நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஆக்டர்ஸோட பெஸ்ட் ஃபிலிம் என்னங்கிறத பார்ப்போம். முடிஞ்ச ஒவ்வொரு ஆக்டர்ஸோட பெஸ்ட் ஃபிலிம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. சினிமா பற்றின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.